Hi trading fam, welcome to Vartakam Pacer channel. Now unga Gajupriya. Thank you so much for 6.32k subscribers for the trust and support. So last week full என்ன opportunities அப்படின்றத previous videosல நம்ம discuss பண்ணிட்டோம். So இன்னைக்கான வீடியோல இந்த வாரத்துக்கான complete weekly analysis for both Nifty and Bank Nifty தான் நம்ம discuss பண்ண போறோம். And before that நம்மளோட videos இப்பதான் very first time பாக்குறீங்க அப்படின்னா first நம்மளோட CPR master class பாருங்க and then நம்மளோட real trade episodes ஒன்ல இருந்து பாருங்க. Okay, so that you will get a better clarity. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். ஸோ நிஃப்டியோட 1 hour சார்ட் நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வாரம் சிபிஆர் எப்படி லொக்கேட் ஆயிருக்கு, என்ன இன்டிமேட் பண்ணுது, இந்த வாரம் முழுக்க என்ன மாதிரியான ட்ரெண்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இந்த வாரத்துக்கான சிபிஆர் இஸ் an inside CPR. This we already discussed in the previous video. Inside CPR இருக்கு, narrow CPR இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எப்பவுமே நம்ம வந்து வீக்லி அனாலிசிஸ் பண்றச்ச ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், we have to check the CPR location. நேரோவா வைடா இல்ல மீடியமான்னு பார்க்கணும். ஸோ இது என்ன மாதிரியான சிபிஆர், இந்த வாரம் நமக்கு நேரோ சிபிஆர் கிடைச்சிருக்கு. ஸோ நேரோ சிபிஆர்னா என்ன மாதிரி மார்க்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம், ட்ரெண்டிங் மார்க்கெட் ஆர் வாலடைல் மார்க்கெட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ சிபிஆரோட வித் வச்சு நம்ம இந்த வாரம் ட்ரெண்டிங் ஆர் வாலடைல் மார்க்கெட் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தாச்சு. ஸோ இன் விச் டைரக்ஷன் வி கேன் எக்ஸ்பெக்ட் த ட்ரெண்ட். அப்போ ட்ரெண்டிங்கான மார்க்கெட் எந்த சைடு போகும், அப்ப நம்ம என்ன பண்ணணும், டைரக்ஷனை ஃபைண்ட் பண்ணணும். டைரக்ஷனை எப்படி ஃபைண்ட் பண்ணலாம், ஒரு ஹிண்ட் தான், கம்பல்ஷன் கிடையாது. சிபிஆர் வந்துட்டு எனக்கு அசெண்டிங்கா இருந்தா கண்டிப்பா கம்பல்சரி மேல போகணுன்றது கிடையாது. அதே மாதிரி கீழே இருந்தா கேண்டில்ஸ் கண்டிப்பா கீழே தான் வரணுன்றது கிடையாது. பட் மேக்சிமம் ப்ராபபிலிட்டி அந்த டைரக்ஷன்ல கேண்டில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அப்ப டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிப்போம், அது அசெண்டிங்கா டிசெண்டிங்கா இன்சைடா ஓவர்லாப்பிங்கான்றத வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். அப்ப இந்த வாரம் நமக்கு என்ன மாதிரியான சிபிஆர், இட் இஸ் அன் இன்சைட் சிபிஆர். ஸோ இன்சைட் சிபிஆர் வச்சு டைரக்ஷன் ஃபைண்ட் பண்ண முடியுமா? நோ. when it is an inside CPR, அந்த இடத்துல நல்ல ஒரு கம்ப்ரெஷன் இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் த பிளாஸ்ட் ஆன் ஐதர் டைரக்ஷன். பட் கண்டிப்பா இந்த டைரக்ஷன்ல தான் போகும்னு சொல்ல முடியாது. அதுவே அசெண்டிங் சிபிஆரா இருக்கு அப்படின்னா ஓகே, இந்த வாரம் முழுக்க மார்க்கெட் வந்து சிபிஆருக்கு மேல ஓப்பன் ஆச்சுன்னா ஃபுல்லா மேலதான் இருக்கும், அதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம்னு சொல்லலாம். அதுவே டிசெண்டிங் சிபிஆர் இருக்கு, அதே மாதிரி கேண்டில்ஸ் இந்த வாரம் சிபிஆருக்கு கீழே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வாரம் முழுக்க பேரிஷா இருக்கும்னு சொல்லலாம். பட் இன்சைட் சிபிஆர் பொறுத்த வரைக்கும் டைரக்ஷன் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் இன்னைக்கான கேண்டில் ஓப்பனிங் அண்ட் கேண்டில்ஸ் வந்துட்டு வீக்லி சிபிஆருக்கு மேல சஸ்டெயின் ஆகிறதுனால நம்ம புல் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்ப ப்ராபபிலிட்டி ஆன் தி புல் சைடு இஸ் ஹை. ஓகே, ஸோ சிபிஆரோட லொகேஷன் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அப்போ நமக்கு ட்ரெண்டிங் ஆர் வாலடைல் மார்க்கெட் இந்த வாரம் எதிர்பார்க்கலாம் ஆன் நிஃப்டி பிளஸ் டைரக்ஷன் வில் பி மோஸ்ட்லி ஆன் தி புல் சைட் அன்டில் அண்ட் அன்லெஸ் நமக்கு வந்து சிபிஆருக்கு கீழே கேண்டில் வர வரைக்கும் நம்ம புல் சைட் தான் வந்து நம்ம நிற்க போறோம். பிகாஸ் சிபிஆர் அதை இன்டிமேட் பண்ணுது. தேர்ட் என்ன பார்ப்போம்னா, we will check the distance between CPR to R1 and CPR to S1. ஏன்னா ஒரு மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங்கா இருக்குமா வாலடைலா இருக்குமா நான் இப்பவே எப்படி கெஸ் பண்றது. ட்ரெண்டிங்கா அமையணும்னா கண்டிப்பா R1 ப்ரீவியஸ் வீக்கோ இல்ல S1 ப்ரீவியஸ் வீக் லோவோ பிரேக் ஆகணும். அது ஆனாதான் ட்ரெண்டிங்கா ஆகும். அது வரைக்கும் நமக்கு வீக்கான ஒரு ட்ரெண்ட் தான் இருக்க போகுது. ஸோ நமக்கு டிஸ்டன்ஸ் வச்சே முன்னாடியே கெஸ் பண்ணலாம். இஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் CPR to R1 and CPR to S1 is quite higher, in that cases we can expect some volatile market. Okay, அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தாலும் கேண்டில்ஸ் ஈஸியா R1 பிரேக் பண்ணிச்சுன்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் த ட்ரெண்டிங் மார்க்கெட். ஸோ டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு, கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. ஓகே, ஸோ அந்த பார்ட்டும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிறோம். இந்த 3 விஷயம் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ 3 விஷயமும் நம்ம பார்த்தாச்சு. எவ்ரிதிங் இஸ் ஓகே, ரைட்? ஸோ இப்போ என்ன ட்ரெண்ட்ன்றது கிளியரா புரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நிஃப்டியில வீக்லி சிபிஆர் நேரோவா இருக்குது அண்ட் சிபிஆருக்கு மேல ஓப்பன் ஆகி கேண்டில் சர்வைவ் ஆகுது. ஸோ ட்ரெண்ட் வந்து புல்லிஷ் அண்ட் ட்ரெண்டிங் ஆர் வாலடைல் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நாவ் இந்த லெவல்ஸ் போட்டிருக்கீங்களா, அது என்ன லெவல், வாட் இஸ் த லாங் டேர்ம் ட்ரெண்ட்? சி லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி என்ன இருந்தாலும் மந்த்லி சிபிஆர் கீழே வந்தாதான் கொஞ்சம் பேட்ஸ் ஆக்டிவ் ஆகும். இப்போ மந்த்லி சிபிஆர் மேல இருக்கிறதுனால த ட்ரெண்ட் இஸ் புல்லிஷ். ரெண்டு இம்பார்ட்டன்ட் லெவல் தான் நான் போட்டிருக்கேன். ஒன்று வந்துட்டு நம்மளோட
சிபிஆரோட மந்த்லி சிபிஆரோட டாப் சென்ட்ரல் பிவட் அது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான சப்போர்ட் ஜோன். ஓகே, அண்ட் தென் நம்மளோட ஆல் டைம் ஹை அது இம்பார்ட்டன்டான ரெசிஸ்டன்ஸ் லெவல். இது ரெண்டு தான் நமக்கு இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ். ஸோ 26,500ல ஒன்று அண்ட் நியர்லி 25,700 கிட்ட ஒன்று. அவ்வளோதான். ஸோ இந்த ரெண்டு இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் போட்டிருக்கேன். ஸோ த லாங் டேர்ம் ட்ரெண்ட் புல்லிஷ், 1 hour trend bullish. Definitely we can expect some trending or volatile market this week in Nifty. Okay, so now we'll check Bank Nifty. Bank Niftyல இந்த வாரம் கொஞ்சம் வந்துட்டு white CPR இல்லை, கொஞ்சம் மீடியம் சிபிஆர்னு சொல்லலாம். ஏன்னா white CPRனா டிஸ்டன்ஸ் நல்ல வைடா இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இது வந்து கொஞ்சம் மீடியம் சிபிஆர் தான். ட்ரெண்ட் எப்படி இருக்கு? மீடியம் சிபிஆர். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு அது வைடா இருக்கா, மீடியமா இருக்கா, நேரோவா இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இட்ஸ் அ மீடியம் சிபிஆர். அப்போ மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங்கா இருக்குமா வாலட்டைலா இருக்குமான்னு கேட்டா we have to wait and see. ஓகே, ஸோ இஃப் இட் இஸ் அ நேரோ சிபிஆர் ட்ரெண்டிங்கா இருக்கும்னு சொல்லிடுவீங்க. அதுவே ஒயிட் சிபிஆர் இருந்தால் சைட்வேஸா இருக்கும்னு சொல்லிடுவீங்க. இஃப் இட் இஸ் அ மீடியம் சிபிஆர் யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் செக். ஸோ வெயிட் பண்ணிட்டு பிரேக் அவுட் R1 ப்ரீவியஸ் வீக் ஹை நடந்துச்சுன்னா இட்ஸ் கோயிங் டு பி ட்ரெண்டிங் ஆர் இஸ் இட் கோயிங் டு பி ஸ்லகிஷ். அவ்வளவுதான். அண்ட் செகண்ட், ascending or descending or ascending CPR, so which is intimating the full trend. And then எனக்கு வந்துட்டு நம்ம அடுத்த வாரம் CPR முன்னாடியே பார்க்கலாம். ஃப்ரைடே மார்க்கெட் முடிச்சக்கு அப்புறம் நீங்க பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது அசெண்டிங் சிபிஆர் இருக்குன்னா ஓகே, மார்க்கெட் வந்து மோஸ்ட்லி புல் சைடு வந்து ஓப்பன் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம் கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் இன்னைக்கு ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கேண்டில் ஓப்பன் ஆயிடுச்சா சிபிஆருக்கு மேல, யூ கேன் ரீகன்ஃபார்ம் தட். ஓகே, சூப்பர். அப்போ சிபிஆருக்கு மேல இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் அது. ஓகே, ஸோ அசெண்டிங் சிபிஆர் பிளஸ் நமக்கு மீடியம் சிபிஆர். அப்போ ட்ரெண்ட் வந்து புல்லிஷ். நம்மளோட பேசிக்கான ஒரு விஷயம் நம்ம சொல்றது சிபிஆர் டு R1 குள்ள இருந்ததுன்னா தட் இஸ் கோயிங் டு பி வீக் புல் ட்ரெண்ட், வீக் புல்லிஷ். அது இருக்கா? வீக் புல்லிஷ்னு இருக்கா? அவ்வளவுதான். இப்போ 1 hourல எனக்கு ட்ரெண்ட் வந்து வீக் புல்லிஷ். டெய்லியில ஏன் வெரி புல்லிஷ்? ஏன்னா சிபிஆருக்கு மேல இருக்கு, R1க்கு மேல இருக்கு. டெய்லி சார்ட் பாருங்க, சிபிஆருக்கு மேல இருக்கு, R1க்கு மேல இருக்கு. அதனாலதான் டெய்லியில வெரி புல்லிஷா இருக்கு. ஏன் 1 hourல வீக் புல்லிஷ் சொல்றோம்? சிபிஆர் டு R1 குள்ள இருக்கு, புல்லிஷ் தான், ஆனா வீக் புல்லிஷ். ஸோ லாங் டேர்ம் ட்ரெண்ட் இஸ் புல்லிஷ் சின்ஸ் இட் இஸ் அபவ் R1 ப்ரீவியஸ் மந்த் ஹை, அக்ரெசிவ்லி புல்லிஷ், அதாவது வெரி புல்லிஷ். 1 hour ட்ரெண்ட் என்னது? வீக் புல்லிஷ். ஸோ இன்னும் இது வந்து இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுச்சுன்னா இதுவும் வந்துட்டு வெரி புல்லிஷ் மோட்க்கு போயிடும். ஓகே, ஸோ அப்போ ட்ரெண்ட் தெரிஞ்சிடுச்சா? இப்போ லெவல்ஸ் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன்? அதுவும் வெரி சிம்பிள். நம்மளோட R1 ப்ரீவியஸ் மந்த் ஹை லெவல், இது இம்பார்ட்டன்டான ரெசிஸ்டன்ஸ் லெவல். அண்ட் தென் ஆல் டைம் ஹை லெவல், இதுதான் இம்பார்ட்டன்டான லெவல். ஸோ 61,700 அண்ட் 60,600 இந்த ரெண்டு லெவல்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். அந்த ரெண்டு லெவல்ஸையும் ரிலேட் பண்ணியாச்சா? ஓகே, ஸோ நீங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி இந்த மாசம் தொடக்கத்துல இருந்தே மந்த்லி சிபிஆர் மேல இருக்கிற வரைக்கும் ட்ரெண்ட் புல்லிஷ்னு மாசம் தொடக்கத்துல இருந்தே பாருங்க, சிபிஆருக்கு மேலதான் இருக்கு, வீக்லி சிபிஆருக்கு மேலதான் இருக்கு. யூ கேன் சி திஸ் இஸ் த பியூட்டி ஆஃப் சிபிஆர். ஸோ வீக்லி சிபிஆருக்கு மேலதான் இந்த வாரமும் இருக்கு. டெஃபினெட்லி வீக்லி சிபிஆர் வில் ஆக்ட் அஸ் அ ஸ்ட்ராங் சப்போர்ட். வீக்லி சிபிஆருக்கு கீழே வருது அப்படின்னா கண்டிப்பா டெம்பரவரி ஃபால் நடக்கும். டெம்பரவரி ஃபால், நாட் அ ஸ்ட்ராங் ஃபால், டெம்பரவரி ஃபால். ஓகே, ஸோ இந்த சிபிஆர் நல்ல சப்போர்ட்டா ஆக்ட் ஆச்சுன்னா ஈஸியா இட் வில் ரீச் திஸ் லெவல் அண்ட் இட் வில் பிரேக் த ஆல் டைம் ஹை and it will set the new fresh high. So you can clearly understand what is the trend in Nifty and Bank Nifty. ரெண்டுத்துலயுமே லாங் டேர்ம் ட்ரெண்ட் புல்லிஷ் தான் அண்ட் 1 hour ட்ரெண்டும் புல்லிஷ் தான். ரெண்டுத்துலயுமே 1 hour ட்ரெண்ட் வந்து வீக் புல்லிஷ். You can see Nifty also. ஓகே, ஸோ நிஃப்டியில நம்ம ஏன் நியூட்ரல் அப்படின்னு இருக்கு, ஏன் டெய்லியும் நமக்கு வந்து நியூட்ரல் அப்படின்னு இருக்குன்னா பிகாஸ் கேண்டில்ஸ் வந்துட்டு நமக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. லைக் இந்த மாதிரி சிபிஆர் குள்ள வருது, தென் வெளியே வருது, சிபிஆர் குள்ள வருது, வெளியே வருதுன்னா இன் தட் கேஸ் இட் வில் ஷோ நியூட்ரல். அப்போ அந்த இடத்துல பிகாஸ் லாஸ்ட் வீக் வி ஹேட் லைக் இன்சைட் சிபிஆர் அண்ட் திஸ் வீக் ஆல்சோ நமக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. அப்போ கிளியரா எனக்கு கேண்டில்ஸ் வந்து சர்வைவ் ஆகணும் சிபிஆருக்கு மேல. அதுதான் அந்த ஸ்ட்ரென்த்தை இன்டிமேட் பண்ணும். ஸோ ஸ்ட்ரென்த்தை இன்டிமேட் பண்றதுக்கு வி ஆடட் சம் கேண்டில்ஸ்டிக் சைக்காலஜி ஆல்சோ. ஸோ இன் தட் கேஸ் நமக்கு இந்த மாதிரி காமிக்கும் நியூட்ரல்னு காமிக்குதுன்னா அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு, ட்ரெண்ட் வந்துட்டு நமக்கு வந்து புல் சைடு இருந்தாலும் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ரெண்டுத்துலயுமே ட்ரெண்ட் ஆனா ஓவரால் ட்ரெண்ட் வந்து கிளியர்லி புல்லிஷ்.
So this is what I wanted to discuss in today's video. So Wednesday வந்து Monday to Wednesday என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா do let me know in the comment section. So we'll come up with a fresh video. Okay? We'll see you on the next video. Until then, bye. Take care. Happy trading.